ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா, ஒரு நாள் டூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். அப்போ போகும்போது நிறைய பீச்சு, கோயில் எல்லாம் போயிட்டு வந்தோம். அப்போ வந்து இதில் வந்து தரங்கம்பாடி பீச்சும் போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது எடுத்த வீடியோ தான் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தரங்கம்பாடிக்குள்ளே போயிட்டுருக்கோம். இது வந்து போர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து அங்கே தங்கி படிப்பாங்க. இது வந்து ஒரு சர்ச்சு. இது வந்து பீச்சுக்கு போகிற வழியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய சர்ச்சு, ஸ்கூலும் பெரிய ஸ்கூல் இருக்குது இங்கே. பெரிய கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கோட்டையை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நாங்கள் ஏற்கனவே முன்னாடியே போயிட்டு வந்துட்டோங்கிறதுனால உள்ளே போகல. பீச்சுக்கு தான் போனோம் பசங்களை இட்டுக்கிட்டு விளாட. சூப்பராக இருந்தது. கிளைமேட் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்தது. பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆனால் ரொம்ப என்னால் என்ஜாய் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க இல்லைங்கிறதுனால சின்ன பையனை வச்சுக்கிட்டே ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாருங்கள் அந்த அலைகள்லாம் எப்படி இருக்குன்னு. இது முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் உள்ளே போயிட்டுருந்தோம். நிறைய பேர் வந்து ஃபேமிலியோடு வந்து நிறைய என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க. என்னோடய பெரிய பையன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அவனை நான் இது வரைக்கும் கடலுக்கு ரொம்ப இட்டுட்டு போய் விளாட வச்சு இட்டுட்டு வந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி. அதை விளாட்றத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் என்ன ஒரு கஷ்டம்னா எங்கள் வீட்டுக்காரங்க இல்லைங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னாலையும் அதிகமாக என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா சின்ன பையன் இருக்கிறதுனால. பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுச்சோ. சூப்பராக விளாண்டான் என்னோடய பையன். யாருக்கு தான் பீச்சு பிடிக்காம இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் கூட ஒரு பாட்டி வந்தாங்க. அவங்களும் சின்ன வயசு தான் நிற்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ கலர் சாரி. அவங்களும் வந்து சின்ன வயசு. அவங்களும் வந்து விளாண்டாங்க சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்து. அது பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோடய பெரிய பையன் விளாண்டுட்டு இருந்தான். ஆனால் சின்ன பையன் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான். அதனால் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உட்கார வச்சு அப்படியே மூவ் பண்ணி அப்புறம் விளாட வச்சேன். அப்புறம் வந்து அழுவாமல் அவனும் குளிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுவே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சி. 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. யாருக்கெல்லாம் பீச் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன தான் வந்து பசங்களோட விளையாடும்போது நம்மளும் பசங்களாயிடுறோம். பீச்சு பார்த்தாச்சு. அடுத்தது கோயிலுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு தரங்கம்பாடியிலேருந்து. பாருங்கள், இது வந்து போகும்போது அந்த எடுத்த வழி தான். அங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்டின் ஸ்கூல் தான். ஆனால் நல்லா டீசெண்டாக டிசிப்ளினாக இருக்கும். இன்னமும் அப்படியே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் 2009, 10 படித்தேன். இன்னமும் அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. இது சின்ன குழந்தைங்களுக்குள்ள ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். இது 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 6வதுலேருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல். இதில் தான் நான் படித்தேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.